குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இன்னைக்கு லட்சக்கணக்கான நடுத்தர குடும்பங்களோட மிகப்பெரிய கவலையே தங்கம் தான். அதுலேயும் பொம்பளை பிள்ளைய வீட்டில் வச்சுருக்க அம்மா அப்பா படுற பாட்டை சொல்லவே தேவையில்லை. பணம் இருக்கவங்கன்னா மொத்தமாக தங்கத்தை வாங்கிடுவாங்க. ஆனால் நடுத்தர ஏழை குடும்பங்கள் சிறுக சிறுக சீட்டு போட்டு குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து வச்சுக்கிட்டு இருப்போம் நகை வாங்கணும் அப்படின்னு சொல்லி பணத்தை. ஆனால் தினம் ராக்கெட் வேகத்தில் உயர்ந்துக்கிட்டு இருக்கு தங்கம் விலை. வரலாற்றில் புதிய உச்சம்னு ஒவ்வொரு நாளும் பார்க்குறப்போ தங்கம் விலையோடு சேர்த்து நமக்கும் பிபி உச்சத்துக்கு தான் போகுது. இதுக்கு ஒரு விமோச்சனமே இல்லையா அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்க இல்லத்தரசிகளை திரும்பி பார்க்க வச்சிருக்கு இந்த 9 கேரட் தங்கம். 24 கேரட் தங்கம் ஓகே, அடுத்து 22 கேரட் ஓகே, அடுத்து 18 கேரட், கடைசியாக அவங்க தங்கச்சி 9 கேரட். மின்னறதெல்லாம் பொண்ணாயிடுமா? 9 கேரட்டில் தங்கம் வாங்கிறது புத்திசாலித்தனமா, இல்லை அது உங்களை கவர்றதுக்காக வைக்கப்பட்ட பளபளக்கும் பொரியா? விரிவாக பார்க்கலாம் தந்தி டிவியின் பாட்காஸ்டில். வழங்குவது நான் வினோதினி முத்துராமலிங்கம். இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும், மீன்கள் விற்கப்படும் அப்படிங்கிற காமெடி மாதிரி தான் நல்ல தங்கமும். தங்கம்னு பேர் இருந்தாலே போதும் அப்படின்னு நாம் தேடி போகிறது தான் இந்த 9 கேரட் தங்கம். முதல்ல இந்த கேரட் அப்படின்னா என்ன? அந்த காலத்தில் தங்கத்தை வியாபாரம் பண்ணுறாங்க அப்படின்னா அதோட தூய்மைத்தன்மையை அளவு செய்கிறதுக்கு அப்படின்னு எந்த விதமான ஃபேன்சி மிஷின்ஸும் இல்லை. அப்போது மத்திய தரைக்கடல் பிராந்தியங்களில் கேரப் அப்படின்னு சொல்லி ஒரு வகையான மரம் இருக்குது. அதோட பழுப்பு நிற விதைகள் ரொம்பவே ஸ்பெஷலான விஷயம். ஒவ்வொரு விதையும் கிட்டத்தட்ட ஒரே எடையில் இருக்குமா. அதனால் வணிகர்கள் தங்கத்தை எடை போடுறதுக்கு அந்த விதைகளை பயன்படுத்த தொடங்கினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பீஸ் ஆஃப் கோல்டு 24 கரோப் விதைகளுக்கு சமமான எடையுள்ளதாக சொல்லப்படுது. அப்போது அது 24 கேரட் தங்கம் அப்படிங்கிற மாதிரி, 24 கரோப் விதைகள் அப்படிங்கிறது 24 கேரட் தங்கம் அப்படிங்கிற மாதிரி. அதுதான் தூய்மையான தங்கம். அந்த கேரோட்ரி அப்படிங்கிற வார்த்தையில் இருந்து வந்தது தான் கேரட் அப்படிங்கிற வார்த்தை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ நம்ம 9 கேரட்டுக்கு வருவோம். 9 கேரட் தங்கம் அப்படின்னா என்ன? 24 கேரட், 22 கேரட், 18 கேரட், 9 கேரட் எல்லாமே தங்கம் தான். ஆனால் எல்லாமே ஒரே மாதிரி தூய்மையானதாக இருக்காது. 24 கேரட் எல்லாருக்கும் தெரியும், கலப்படமே இல்லாத சுத்தமான தங்கம். 22 கேரட் 91% மேலே உண்மையான தங்கம். மீதி 9% செம்பு, வெள்ளி மாதிரியான உலோகங்கள்லாம் சேர்க்கப்படும். 18 கேரட் 75% உண்மையான தங்கம், மீதி மற்ற உலோகங்கள்லாம் கலந்துருக்கும். 9 கேரட் மலிவு விலை தங்கம், வெறும் 37.5% மட்டும்தான் தங்கம் அதில் கலந்துருக்கும், பாதி கூட இல்லை. அப்போ மீதியெல்லாம் அந்த செம்பு இல்லை துத்தநாகம் மாதிரியான உலோகங்கள் தான் கலக்கப்பட்டிருக்கும். பளபளப்பாக இருக்கும், பார்க்குறதுக்கு அழகுக்காக மட்டும்தான். ஆனால் சேவிங்ஸுக்கு அது ஒர்த் இல்லை. ஜூலை 2025 அரசு ஒரு அறிவிப்பை வெளியிடுது. இனிமே 9 கேரட் தங்க நகைகளுக்கு கூட அதிகாரப்பூர்வ ஹால்மார்க் முத்திரை கிடைக்கும் அப்படின்னு. ஹால்மார்க் முத்திரை அப்படிங்கிறது நம்ம வாங்குறது உண்மையான தங்கம் தானா அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கான முத்திரை. செயின்லாம் போட்டிருக்கோம். இப்போ 22K916 அப்படின்னு, அதாவது 22 கேரட் தங்கம் 91.6% தூய தங்கம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதே மாதிரி 9 கேரட்டுக்கும் ஹால்மார்க் முத்திரை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் 24, 22, 18 கேரட்டுகளுக்கு மட்டும்தான் ஹால்மார்க் முத்திரை இருந்துச்சு. இப்போ அந்த கிளப்பில் இந்த 9 கேரட்டும் சேர்ந்துருச்சு. ஏன் இப்போ பெரும்பாலான மக்கள் 9 கேரட் தங்கத்தை வாங்க விருப்பப்படுறாங்க அப்படின்னா, இதுதான் நல்ல முதலீடு அப்படிங்கிறதுக்காக இல்லை. தங்கம் அப்படிங்கிறது ஒரு சென்டிமெண்ட் நம்ம இந்தியர்களை பொறுத்த வரைக்கும். ஸோ மலிவு விலையில் வாங்கியாச்சும் தங்கத்தை வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 9 கேரட்டை கூட மக்கள் வாங்குறதுக்கு ஆர்வம் காட்டுறாங்க. ரொம்ப ஸ்டைலிஷான, ஸ்ட்ராங்கான, அதே சமயம் மலிவு விலையிலையும் கிடைக்கும், கம்மியான விலையிலையும் கிடைக்கும். டெய்லி நம்ம போட்டுக்கிற மாதிரியும் இருக்கணும் அப்படின்னா இந்த 9 கேரட் இல்லை 14 கேரட் தங்கத்தை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நிபுணர்கள் சொல்கிறாங்க. இது ரொம்ப கடினமாக இருக்கும், அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா தங்கத்தை தவிர பிற உலோகங்கள் இதில் அதிகம் சேர்க்கப்படுற காரணத்தால். அதே சமயம் செல்வம் வளரணும், அதாவது தங்கத்தோட விலை இனி அதிகரிச்சுக்கிட்டே தான் போக போகுது. அப்படிங்கிறப்ப செல்வம் அதிகரிக்கணும், தங்கத்தில் முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா 22 கேரட் இல்லை 24 கேரட் தான் உங்களுக்கு பெஸ்ட். ஏன்னா இங்கே தான் உண்மையான தங்கத்தோட மதிப்பு இருக்குது. 9 கேரட் தங்கம் விலை கம்மி தான், பயங்கர ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஆனால் முதலீட்டுக்கு ஏற்றது கிடையாது. ஏன்னா 37.5% மட்டும்தான் அதில் உண்மையான தங்கம் இருக்குது அப்படிங்கிறதால அதோடைய மதிப்பும் மலிவு தான்.
விலை மட்டும் கிடையாது. நீங்கள் 9 கேரட் தங்கம் வாங்குறது ஒரு ருசியான சாக்லேட் வாங்குற மாதிரி தான். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாக்லேட். ஆனால் கொஞ்சம் தான் கொக்கோ இருக்கும், மீதி ஃபுல்லாக அதில் ஜீனி தான் கலந்துருப்பாங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக அது ஒன்றும் உண்மையான சாக்லேட் ஆகிடாது. அதே மாதிரி தான் தங்கமும். நல்ல தங்கம் வாங்கினா விலை அதிகரிக்க அதிகரிக்க உங்கள் நகையோட மதிப்பும் கூடிக்கிட்டே போகும். 24 கேரட் தங்கம் 99.9% தங்கம். காயினா இல்லை கோல்டு பாரா, டிஜிட்டல் கோல்டாக கூட வாங்குறதுக்கு இது பெஸ்ட்டு. இது என்ன கேட்டகரியில் வைக்கலாம் அப்படின்னு சொன்னால், இப்போ கேட்டகரைஸ் ஒவ்வொரு தங்கத்தையும் 24 கேரட் 22 கேரட் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக பிரித்தோம் அப்படின்னா இது எக்ஸலண்ட் கேட்டகரியில் வரும். அடுத்து 22 கேரட் தங்கம் 91.6% தங்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நகைகளாக வாங்குறதுக்கு அப்புறம் இன்வெஸ்ட் பண்ண இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இது வெரி குட் கேட்டகரி. அடுத்து 18 கேரட் தங்கம் ஸ்டைலிஷாக இருக்கும், பார்க்குறதுக்கு ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். நகைகளுக்கு மட்டும் இது பெஸ்ட். இது என்ன கேட்டகரியில் வரும்னா மீடியம் கேட்டகரி. அடுத்து 14 கேரட் தங்கம் 58.5% மட்டும்தான் தங்கம், பாதி அளவுக்கு தான் கிட்டத்தட்ட. ரொம்ப ட்ரெண்டியான அப்புறம் தினம் அணியக்கூடிய நகைகளுக்கு இது பெஸ்ட். இதை சராசரிக்கும் குறைவான கேட்டகரிக்குள்ளே கொண்டு வரலாம். 9 கேரட் அப்படிங்கிறது 37.5% தான் தங்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். வெறும் ஃபேஷன் நகைகளுக்காக மட்டும்தான் இதை பயன்படுத்துறது பெஸ்ட். இதை ஒரு லோ கேட்டகரியில் வச்சுக்கலாம். அதுலேயும் இந்த 9 கேரட் 18 கேரட்லாம் வாங்குறீங்கன்னா செய்கூலி ஜிஎஸ்டிலாம் சேருங்க, பியூரிட்டியும் ரொம்ப கம்மி. அப்போ இது ரியல் கோல்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஆகாது. தங்கத்தை பொறுத்த வரைக்கும் சைஸை விட பியூரிட்டி தான் முக்கியம். சின்னூண்டு 22 கேரட் தங்கமும் பெரிய 9 கேரட் தங்கமும் ஒன்றாயிடாது. இப்போ பிராய்லர் கோழி எடுத்துக்கோங்க, பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும், கறியும் நிறைய தான் இருக்கும். ஆனால் நல்லது எது உடம்புக்கு? நாட்டுக்கோழி தான். அதே மாதிரி தான் தங்கமும். எந்த நகைக்கடைக்கு நீங்கள் போனீங்கன்னாலும் 22 கேரட் தங்கத்தை ஈஸியாக வைக்கலாம், அடகு வைக்கலாம், இல்லை மாற்றுறதுனாலும் மாற்றிக்கலாம். ஆனால் 9 கேரட் தங்கமா பெரும்பாலான நகைக்கடைக்காரர்கள் அதை அதை தொடக்கூட பயப்படுவாங்க. இந்த 1990களுக்கு அப்புறம் பிறந்தவங்க, அப்புறம் முக்கியமாக இந்த ஜென்சி தலைமுறைகள் உண்மையாகவே தங்கத்தை விரும்புகிறாங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாம் விரும்புகிறாங்க. ஆனால் அதே சமயம் நம்ம அம்மா அப்பா தாத்தா பாட்டி அளவுக்கு தங்கம் மேலே அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பழைய தலைமுறைகள் இந்த தங்கத்தை ஒரு செல்வமாக பார்த்தாங்க. பாதுகாப்பாக சேர்த்து வைக்கணும், எதுவும் கஷ்டகாலம் வந்தால் அடகு வச்சுக்கலாம், விற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட அதை ஒரு சொத்து மாதிரி சேர்த்து வச்சாங்க. சொத்தாக தான் இருந்துச்சு. அசட் தங்கம் அப்படிங்கிறது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு அசட், வெறும் ஆக்சசரியாக மட்டும் அவங்க பார்க்கல. ஆனால் இந்த 90s and 2K கிட்ஸ் இவங்க அப்படியே வேறு மாதிரியான வைப்பில் இருக்காங்க. அவங்க தங்கத்தை வெறும் ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக மட்டும் பார்க்கல, ஃபேஷனாக பார்க்குறாங்க. அந்த தங்கத்தை எப்போவுமே பேங்க் லாக்கரில் அவங்க வைக்க விரும்பலை. டெய்லி போடுற ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி அழகழகான டிசைனில் போடணும், நகைகள் போடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ரியாலிட்டியை ஏற்றுக்கிறாங்க. ஏன்னா கோல்ட் ரேட் எகிரிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதால இது சரிப்பட்டு வராது. இப்போ நம்ம 22 கேரட் 24 கேரட்லாம் நம்பி இருக்கக்கூடாது, ஏன்னா அவ்வளோ பணம் போட்டு வாங்கணுமே அப்படின்னு சொல்லி வண்டியை அப்படியே 9 கேரட் பக்கம் திருப்பிட்டாங்க. விலையும் கம்மியாக தான் இருக்குது, அதே சமயம் லக்ஸரி லுக்கும் தருது அப்படிங்கிறதால அவங்களுடைய தேர்வு இந்த 9 கேரட்டாக இருக்குது. ஸோ இன்னும் 10 வருடங்கள் கழித்து இந்த தங்கம் எவ்வளோ ஒர்த்தாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு கவலையே இல்லை, கணக்கே இல்லை. இன்றைக்கி நான் போட்டிருக்க அவுட்ஃபிட்டுக்கு இந்த செயின் நல்லா இருக்கா, அவ்வளோதான் அவங்களுடைய அதிகபட்ச எதிர்பார்ப்பாக இருக்குது. தங்கத்தை சேர்த்து வைக்கணும், இல்லைனா ஃப்யூச்சரில் தங்கம் வாங்குறதே ரொம்ப கஷ்டமாகிடும் அப்படின்னு ஒரு பயத்தோட பொறுப்புணர்வோடு நம்ம நினச்சி தங்கத்தை சேர்க்கறது அப்படிங்கிறது பாராட்டக்கூடிய மனநிலை. ஆனால் இருக்கிற வரைக்கும் நிம்மதியாக அனுபவிக்கிறோமா போதும், அதுக்காகக்கூடிய செலவை, அந்த தங்கத்தை வாங்குறதுக்காக ஆகக்கூடிய செலவை வேறு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக செலவு பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதும் கூட ஒரு நல்ல மனநிலை தான். ஆனால் இப்போ நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் நம்ம திட்டிக்கிட்டு இருக்கோம். எதுக்காக? லேண்டுக்கு. காடு கரையெல்லாம் 1000-2000க்கு அப்போ விற்றுட்டு இப்போ அதோட வேல்யூ கோடி கணக்கில் இருக்குன்னு சொல்லி கிண்டல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்போம். அதே மாதிரி தான் நம்ம ஃப்யூச்சர் ஜெனரேஷனும் நம்மளை கண்டிப்பாக திட்டுவாங்க, திட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல நல்ல மாடலாக இருக்குது அப்படின்னு சொல்லி 9 கேரட்டில் நகை வாங்கி போட்டிருக்க, ஒரு 22 கேரட்டில் வாங்கியிருந்தீங்கன்னா இந்நேரத்துக்கு நான் லட்சாதிபதி ஆகியிருப்பேன் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக திட்டினாலும் திட்டுவாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் 9 கேரட் தங்கம் கேம் சேஞ்சர் தான். ஆனால் சொத்துன்னு வந்துட்டா 24, 22 கேரட் தான் வின்னர். தூய்மை, உண்மை தான் ஜெயிக்கும். ஒரு நாள் கூத்து அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சா தாராளமாக 9 கேரட் தங்கம் பக்கம் போகலாம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.